அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்கு உண்டான பௌர்ணமியானது இன்றைக்கி நமக்கு இருக்குது. இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. பௌர்ணமி அப்படிங்கிறது தன்னுடைய நேர்மறை ஆற்றலை இந்த பூமிக்கு நிலவானது வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடும் செய்யாவிட்டாலும் கூட பௌர்ணமி நிலவை பார்த்த மாதிரி ஒரு 10 நிமிடம் கண்களை திறந்து அந்த நிலவை ரசித்தோம் அப்படின்னாவே நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கலக்கங்களும் கவலைகளும் நீங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனுடைய நேர்மறை ஆற்றல் நம்ம மீது பட்டுச்சு அப்படின்னாவே பல பிரச்சனைகளுக்கு எளிதாகவே விடை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க சும்மாவாவது நீங்கள் போயிட்டு நிலவின் ஒளியில் கொஞ்ச நேரமாவது அமர்ந்துட்டு வாங்க. மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னாலும் பலன் மிகுந்த இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது நிறைய தெய்வ வழிபாட்டிற்கும் விசேஷங்களுக்கும் உரிய ஒரு மாதமாக கருதப்படுது. அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது. நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்போதுமே இது போல் குருச்சந்திர சேர்க்கை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அந்த சேர்க்கை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்குது. இந்த 3ங்கிற நம்பர் குருவுக்கு உரியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் தேதி 29. இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 2 9 ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு கிடைக்குது. இந்த 11ல் வர 1 1 ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். இது சந்திரனுக்கு உரியது. அப்படி பார்க்கும்போது சந்திரனுக்கு உரிய எண்ணும் வருது, குருவுக்குரிய எண்ணும் வருது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை 2 சொட்டு மட்டும் விட்டு குளிங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு நேற்று இரவே போட்டிருந்தாங்க. இன்றைக்கி யார் அந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவிக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் பெருகும், பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 முறையாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். அது சொல்வதன் மூலமாக பணமும் சேரும், ஆரோக்கியமும் பெருகும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய தண்ணீர் பரிகாரம். நம்மளுடைய சேனலில் எப்போதுமே பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன். ஏன்னா தண்ணீருக்கும் பௌர்ணமிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு கடலில் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் மேலெலும்பி இருக்கும். ஏன்னா ஈர்ப்பு சக்தி அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சந்திரனுக்குரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீரையும் சொல்லலாம். சாதாரணமாக நம்ம தண்ணீரை கொண்டு பரிகாரம் செய்யும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படிங்கும்போது பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும்போது இன்னும் நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. இல்லைன்னா முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இந்த பரிகாரமானது நமக்கு பலன் கொடுக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறது சிறப்பு. கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த கண்ணாடிங்கிறது பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு. ஒருவேளை இது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பீங்கான் கப்பு எடுத்துக்கலாம், மண் கப்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் மேலே சொன்ன 3 பொருட்களில் தான் பஞ்சபூத தத்துவங்கள் கலந்துருக்குது. சரி, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லையே, நாங்கள் இப்போ எமர்ஜென்சி இந்த பரிகாரத்தை பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் டம்ளரையே பயன்படுத்திக்கலாம். இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அதுக்காக குடிக்கிற வாட்டர்ன்ட்டு இல்லை, பைப்பில் வர தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தேவைப்படுது. அதாவது பன்னீர் இது தேவைப்படுது.
இது அவசியம் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த தண்ணீரோடு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட வந்து ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காய்ச்சாத பசும்பால் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு 2 சொட்டு இந்த தண்ணீருக்குள்ளே வந்து விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பாலும் இல்லை, அந்த ரோஸ் வாட்டரும் இல்லை அப்படிங்கிறவங்க சுத்தமான தண்ணீர் மட்டுமாவது பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த 5 ரூபாய்ங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால நம்ம காசை வந்து பயன்படுத்துகிறோம். இது பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது. ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இதை வந்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உன்னையுமே கூட செய்யலாம். அதாவது ராகு காலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள். இதை வந்து நீங்கள் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இந்த பேப்பரில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஸ்கேலில் வச்சு நீட்டாக போடணுன்ட்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் கையிலேயே அப்படியே ஃப்ளோவாக போடுங்க. நம்பர்ஸ் மட்டும் இதே ஆர்டரில் இதே மாதிரி கரெக்டாக வந்து போடுங்க. ஒவ்வொரு நம்பரும் நல்லா தெரியற மாதிரி பளிச்சுன்னு வந்து எழுதுங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருங்க. இரவு ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழு நிலவானது நல்ல பிரகாசமாக வந்து தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டு மொட்டை மாடிக்கோ கொல்லைப்புறத்துக்கோ இல்லை வாசல்லையோ எங்கே வந்து நின்னா நிலவு நல்லா தெரியுமோ அங்கே ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி அந்த தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரில் நான் சொன்ன அந்த பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 ரூபாய் இருக்குது இல்லையா, 5 ரூபாய் அப்புறம் பேப்பரில் நம்ம இப்போ வரைஞ்சி வச்சு பாருங்கள். இது ரெண்டையும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. முழு நிலவை பார்த்த மாதிரியே பணவசியம் உண்டாகணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த காசையும் இந்த பேப்பரையும் நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் பாருங்கள் தண்ணீர், அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்படி தண்ணீருக்குள்ளே போடும்போது அந்த பேப்பரானது கசங்க தான் செய்யும், அந்த எழுத்துக்களானது அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இது எழுதுறீங்க, வேண்டிக்கிறீங்க, தண்ணீரில் வந்து போடுறீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். என் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது. என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது. நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே பணம் இருந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ நீங்கள் வந்து கொண்டு வரணும். உங்களுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் இந்த தண்ணீரானது அப்படியே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த நிலவு கண் கொட்டாமல் பார்த்துட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. இரவு முழுக்க அங்கேயே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இது வந்து எதையும் வச்சு நீங்கள் மூட வேண்டாம், அது அப்படியே ஓப்பனில் தான் வந்து இருக்கணும். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, மற்றவங்களாம் யாராவது பார்த்து இந்த தண்ணீர் எடுத்துக்குவாங்க, சேஃப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மட்டுமாவது அந்த தண்ணீரானது நிலவொளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 8 மணிக்கு வச்சிங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்கும் போது அது வரைக்கும் அந்த தண்ணீரானது அப்படியே இருக்கட்டும். இல்லைங்களால் அந்த மாதிரி கூட வைக்க முடியாது நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஜன்னலை திறந்து அந்த ஜன்னல் ஓரமாக நில ஒளி படுற மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய வாசலில் வச்சுக்கலாம். எங்கே சேஃபாக இருக்குமோ அங்கே நீங்கள் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்து இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடணும். எல்லா மூளை முடுக்குகள்லையும் தெளித்து விடணும். மீதி இருக்கிற தண்ணீரை ஒரு பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பணவரவு வேணும், திடீர்னு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் இந்த தண்ணீரை நீங்கள் மறுபடியும் வீடு முழுக்க வந்து தெளித்து விடுங்க. ஏதாவது ஒரு வகையிலிருந்து நிச்சயமாக உங்களை பணம் தேடி வரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.